காதல் எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரு ஆணுக்கு பெண் எப்படி உண்மையாக இருப்பது, ஒரு பெண்ணிற்கு ஆண் எப்படி உண்மையாக இருப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் எப்படி பேசணும், உண்மையாக இருந்து எப்படி பேசணும். ஒரு ஆண் தனது காதலியிடம் எப்படி உண்மையாக இருந்து, உண்மையாக இருக்கும்போது எப்படி உண்மையாக இருக்கிறதுன்னு கற்றுக்கும் போது தான் அவன் எப்படி பேசணுங்கிறதே கற்றுக்கிறான். தனது காதலியிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கிறான் இந்த காதலின் போது. காதல்ங்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் வெளியில் சும்மா ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது அது காதல் ஆகிடாது. அந்த மனதோடு மனது தொடர்பு இருக்கணும். ஒரு ஆண் தனது காதலியை பிரிந்து வேறு எங்கேயோ இருக்கான், வேறு ஊருக்கு போனால் கூட அவன் தனது காதலியின் நினைப்பு அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி அந்த காதலிக்கும் தனது காதலின் நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவுகளோடு ஒரு தொடர்பு, மூளையின் உணர்வுகளோடு ஒரு தொடர்பு இருக்கணும். இல்லை எனக்கு என்னுடைய காதலியின் நினைப்பு வர்றதே இல்லை அப்படின்னா அது அந்த காதலின் ஆரம்ப கட்டமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காதல்ங்கிறது எப்படி இருக்குன்னா, புதிதாக ஒருத்தருக்கு காதல் வருது, சின்ன வயசில் புதிதாக காதல் வருது அப்படின்னா அந்த காதல் மனதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஒரு காதலி இல்லாத சமயங்களில் கூட எங்கே போனாலும் அந்த காதலியோட நினைப்பு அந்த காதலனுக்கு வர வேண்டும். அது மாதிரி காதலின் நினைப்புங்கிறது அந்த காதலிக்கு எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கணும். இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ காதலில் நீங்கள் முழுமையடைய காதல் வளர காதலில் நுழையும் போது இது அதிகமாக இருக்கும். ஒரு காதலனுக்கு காதலின் நினைவுகள் அதிகமாகிட்டு இருக்கும். அது மாதிரி காதலிக்கு காதலனின் நினைவுகள் அதிகமாகிட்டு இருக்கும். பேசுகிற மாதிரி, உறவாடுற மாதிரி, வாழ்கிற மாதிரி கற்பனைகள் அதிகமாகிட்டு இருக்கும். எப்படி பேசுகிறது, எப்படி வாழ்கிறது, எப்படி உறவாடுவது, எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றிய கற்பனைகள் தான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் காதல். அது உணர்வுபூர்வமாக நடக்கும். ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடல், ஒரு உறவு முறை, ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காதலில் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இங்கே ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்ணிடம் எப்படி உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உண்மையாக நடந்து கொண்டு எப்படி பேச வேண்டும், எப்படி பெண் பேசுவதை எப்படி கேட்கணும். அதுதான் ஆணோட இயல்பு. என்னென்னா, ஒரு பெண் பேசுவதை கேட்பது தான் ஆணுடைய இயல்பு. ஒரு பெண்ணின் இயல்புன்னா ஆணிடம் பேசுவது, தலைமை பண்பு. அதைத்தான் ஒரு பெண் காதலின் போது கற்றுக்கொள்கிறார். ஒரு பெண்ணிடம் பணிவாக நடந்து கொள்வது, தலைமை பண்பிற்கு பணிவாக நடந்து கொள்வது எப்படி. அதாவது இது ஒரு அன்பை எதிர்பார்த்து, அன்பிலையும் ஒரு தலைமை பண்பு, அன்பை எதிர்பார்த்து தலைமை பண்பு வகிக்கிற பண்பு அது. அதனால் ஒரு அதாவது நீங்கள் ஒரு அரசியல்வாதி, அதெல்லாம் தலைமை பண்பு. அப்புறம் நீங்கள் செய்கிற வேலையிலேயே உங்களுடைய மேனேஜரோ அல்லது உங்களுடைய முதலாளியோ அவர் ஒரு தலைவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் உழைக்கிற அந்த வாழ்க்கை முறை. தொழிலில் உள்ள தலைமை பண்பை பற்றி நான் இங்கு குறிப்பிடவில்லை. காதலில் உள்ள தலைமை பண்பு என்பது, ஒரு பெண்ணின் தலைமை பண்பு என்பது ஒரு அன்பை எதிர்பார்த்து அன்பை வழங்குகிற தலைமை பண்பு, அன்பை ஆணிற்கு வழங்குகிற தலைமை பண்பு. பெண் கற்றுக்கொள்கிற அந்த தலைமை பண்பு என்பது, காதலின் போது ஒரு பெண் கற்றுக்கொள்கிற அந்த தலைமை பண்பு என்பது அன்பினை வழங்குவதற்காக, ஆணிற்கு வழங்குவதற்காக, தனது காதலனுக்கு வழங்குவதற்காக பெண் கற்றுக்கொள்கிற அந்த தலைமை பண்பு. இதுதான் காதல் என்பது ஆண் பெண் இருவருக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம். என்னென்னா, அந்த அனுபவத்தின் மூலம் பெண்கள் ஆண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தலைமை பண்புடன் எப்படி நடந்து கொள்வது, எப்படி வழி நடத்துவது, எப்படி தன்னிடம் பணிவாக நடக்கச் செய்வது, எப்படி ஆணிடம் மதிப்பாக நடந்து கொள்வது, மரியாதையை எதிர்பார்த்து நடந்து கொள்வது எப்படி. இதைத்தான் காதலின் போது, அந்த உண்மையான அந்த உணர்வுபூர்வமான அந்த காதலின் போது பெண்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்கள் பெண்களிடம் எப்படி பணிவாக நடந்து கொள்வது, பெண்கள் பேசுவதை எப்படி கேட்பது, பெண்களின் வழி நடத்தலுக்கு எப்படி பணிவது, பணிந்து பெண்களின் வழியில் எப்படி நடப்பது, பெண்களுக்கு உதவியாக இருப்பது எப்படி, பெண்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது எப்படி, பெண்களின் தலைமை பண்பிற்கு ஒத்துழைப்பாகவும் உதவியாகவும் இருப்பது எப்படி என்பதைத்தான் காதலின் போது ஆண்கள் பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்போது பேசுறது, சிரிக்க கற்றுக்கொள்கிறார்கள். பெண்கள் ஜோக் அடித்தா சிரிக்கணும், அந்த மாதிரி பெண்கள் திட்டினா அதை ஏற்றுக்கணும், அதில் உள்ள அன்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது,
பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்வது, பெண்களின் கண்டிப்பை வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்வது, பெண்களை அடித்தா ஏற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு இயற்கையான ஒரு மூளையின் செயல்பாட்டை இந்த காதலின் போது ஏற்படுகிற அனுபவத்தின் போது ஆண்களும் பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் காதல் மட்டும்தான். அந்த இதை கற்றுக்கிட்டிங்கனாலே, அந்த இது உங்களுக்கு அது கற்றுக்கிட்டிங்கன்னா, அந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு நோய்களே வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமைதி என்பது இயல்பாக மாறிவிடும். ஏன்னா பெண்களுக்கு எதிரான உணர்ச்சி இருக்குல்ல, பெண்களை எதிரியாக நினைக்கிற உணர்ச்சி, அதுதான் வன்முறை உணர்ச்சிக்கு காரணம். பெண்களை பழிவாங்க வேண்டும், பெண்களை அடிக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், இந்த உணர்ச்சி தான் இந்த வன்முறை உணர்ச்சிக்கு காரணம். வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தினால் வலிமை அதிகரிக்கும். அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிழைப்பு நடத்தி பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. வெறியை ஏற்றி வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தி வலிமையை அதிகப்படுத்தி அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். இங்கே வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் தான் இங்கு வீரனாகவும் வல்லவர்களாகவும் திறமை வந்தவர்களாகவும் கருதப்படுகிறார். அதனால் பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. மென்மையானவர்களுக்கு இங்கு வலிமையானவர்களாக அவர்கள் தெரிய மாட்டார்கள், அமைதியாகத்தான் அவர்கள் தெரிவார்கள். அவர்களால் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாது. மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கு வன்முறை உணர்ச்சி என்பது தேவையாக இருக்கிறது. அந்த வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் எது தேவைன்னா பெண்களை அடிமைப்படுத்தணும். பெண்களை அடிமைப்படுத்தினா அந்த வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. அந்த கோப உணர்ச்சியை முதலீடாக வைத்துக்கொண்டு அப்போ அந்த கோப உணர்ச்சியிலேருந்து விடுபடுறதுக்காக தான் மனித உயிர்கள் முயற்சிக்கணுமே தவிர பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி இருக்குது. ஏன்னா எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தைப்பட்டாலும் சரி அதுக்கு காரணம் பெண்கள் தான், அம்மா தான் காரணம். குழந்தைகளை எல்லாருமே அம்மா தான் அம்மா என்கிற பெண்கள் தான் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதனால் அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் இந்த பெண்கள் தான். அதாவது பெண்கள் தான், அம்மாங்கிற பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் அப்படி ஒரு பதிவு இருக்குது. அப்போ அதனால் வந்து இந்த மனித இனம் வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டு மனித நிலையில் முழுமையடைவதற்காக அந்த முயற்சியை நோக்கி தான் முன்னேறி கொண்டே போயிருக்கிறார். அப்போது வந்து அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், பயமாக இருக்கும். நம்ம மனித நிலையில் முழுமை அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு கோபம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும். உண்மையிலே நம்மளால் மனித நிலையில் முழுமை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து மனித உயிர்களுக்கு இருக்கும். பயம் இருக்கும், கோபம் இருக்கும். அந்த கோபம் எல்லாமே எங்கே போய் திரும்பும் அப்படின்னா பெண்கள் மீது தான் திரும்பும். அதாவது தாய் எனும் பெண் மீது தான் திரும்பும். தாய் மீது திரும்பும், அல்லது தாய்மார்களாக இருக்கிற பெண்கள் எல்லாருமே தாய்மார்களாக இருக்காங்க. அதனால் வந்து கோபம் அப்படி தான் போகும். அதனால் அந்த கோபம்தான் வன்முறை உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. அப்போ வன்முறை உணர்ச்சியை நீங்கள் அந்த வன்முறை உணர்ச்சியை வச்சுக்கிட்டு வன்முறை உணர்ச்சியின் போது பழி உணர்ச்சியின் போது பெண்கள் மீதான அந்த பழி உணர்ச்சி என்பது வன்முறை உணர்ச்சியாக வெளிப்படும் போது வன்முறை உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்களின் வலிமையை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த வன்முறை உணர்ச்சியை எந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் வலிமையானவர்களாக இருப்போம். வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு என்னெல்லாம் தேவை? சமைத்து சாப்பிட்டால் வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். அதாவது உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே உப்பு சேர்ப்போம், இல்லைன்னா இனிப்பு சேர்ப்போம். அப்போது இனிப்பு கலந்து அல்லது உப்பு கலந்து சமைத்து சாப்பிட்டால் வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும், வலிமை அதிகரிக்கும். ஏன்னா சமைத்து சாப்பிட்டால் அது உணவு கிடையாது. சமைத்து விட்டாலே அது உணவு என்பது மருந்தாக மாறிவிடுகிறது, ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. ஊக்க மருந்து சோதனையில் எல்லாம் பிடிபடுவாங்கள்ல, விளையாட்டு வீரர்கள் பிடிபடுவாங்கள்ல, அதே மாதிரி ஊக்க மருந்து உட்கொள்வதாக அது மாறிவிடுகிறது. சமைத்து சாப்பிடும் பொழுது அது ஊக்க மருந்து, வலிமையை அதிகரிக்கிற. அதுக்கு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு வலிமை அதிகமாக தேவை. அதுக்காக தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிட்ற உலகம் முழுக்க தேவைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உழைக்க வேண்டுமென்றால், திறமையானவர்களாக இருக்க வேண்டுமென்றால், விளங்க வேண்டுமென்றால், திகழ வேண்டுமென்றால், நீங்கள் வலிமையானவர்களாக திகழ வேண்டுமென்றால் உங்களுக்கு ஊக்கம் தேவை, உற்சாகம் தேவை. அத்தகைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் எது தருதுன்னா பழங்களோ காய்கறிகளோ, பச்சை காய்கறிகளோ பழங்களோ தராது. அதனால் சமைத்து சாப்பிட்டால்தான் அத்தகைய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க, இல்லை இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதனால் வன்முறை உணர்ச்சி அதிகரிக்குது. வன்முறை உணர்ச்சிகள் வன்மையாக மாறுகிறது, முரட்டுத்தனமாக மாறுகிறது, உயிரை பணயம் வைக்கிற அளவுக்கு மாறுது, கொலைவெறி ஏற்படுகிறது.
அப்போ கொலைவெறி, வன்முறை உணர்ச்சி, இதோட நோக்கம் என்னென்னா பெண்கள் மீதான பழி உணர்ச்சி. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி மனித இனம் வந்து மனித நிலையை நோக்கி முன்னேறுது, ஒரு குழப்பத்தோடு போயிட்டுருக்கு, நம்மளால் மனித நிலையில் முழுமை அடைவோமா, ஆக மாட்டோமா, நாம் வந்து தப்பிப்போமா மாட்டோமா, ஏன்னா இயற்கையின் பிடியிலிருந்து வெளியேறி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செயற்கையாக ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறோம். நம்ம இயற்கைக்கு உட்பட்டு வாழலை, ஒரு இயற்கை சங்கிலிக்குள் வாழவில்லை. உணவு சங்கிலி இருக்குது, இயற்கையில் ஒரு உணவு சங்கிலி இருக்குது, அந்த உணவு சங்கிலிக்குள்ளே நம்ம வாழலை. நம்ம இயற்கையிலேருந்து வெளியேறி விடுபட்டு, உணவு சங்கிலியிலேருந்து விடுபட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது வாழ்ந்து நமக்கான இந்த உலகத்தையே நம்ம கைப்பற்றிட்டோம், இந்த பூமியவே நம்ம கைப்பற்றிட்டோம். இங்கே நமக்கான நமக்கு எந்த இடையூறு ஏற்படுத்துகிற பிற உயிரினங்களை எல்லாம் நம்ம கொன்று குவிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம பாதுகாப்பை பெற்றுவிட்டோம். மனித உயிரிடமிருந்து தான் மனித உயிர்கள் பாதுகாப்பை பெற வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் உண்மையிலே ஒரு பாதுகாப்பான மனித உயிரிடமிருந்து மனித உயிர்கள் பாதுகாப்பை பெற வேண்டும் என்றால் மனித உயிர்களிடம் உள்ள அந்த வன்முறை உணர்ச்சி இழக்கப்பட வேண்டும், மென்மையானவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அப்போ அது நடக்குமா? மீண்டும் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் வாழ முடியுமா? மனித நிலையில் முழுமையடைந்து மீண்டும் இயற்கையோடு இணைந்து அந்த மனித வாழ்க்கையோடு இணைஞ்சு வாழ முடியுமா? காடுகளில் வாழ முடியுமா? ஏன்னா நம்ம காடுகளில் தான் வாழ்ந்தோம். அப்போ காடுகளில் நாம் மீண்டும் வாழ முடியுமா? அந்த ஏக்கம், கவலை, கோபம் எல்லாமே இருக்குது. ஒரு கோபத்தோடு முன்னேறிட்டு இருக்கோம். அப்போ இந்த கோபத்துக்கெல்லாம் யார் மேலே திரும்பும் அப்படின்னா அது பெண்கள் மேலே தான் திரும்பும். அப்போ ஏன் பெண்கள் மேலே திரும்புதுன்னா, நீங்கள் வந்து அது பெண்கள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மனித நிலையை நோக்கி மனமெனும் நோய் வந்ததுக்கே பெண்கள் தான் காரணம், பெண்களின் உணர்வுகள் தான் காரணம். ஏன்னா பெண்களின் உணர்வுங்கிறது என்னென்னா பாதுகாப்பாக வாழ வேண்டும், அதுதான் பெண்களுடைய உணர்வு. எளிதாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும். ஏன்னா வந்து நம்ம மனமெனும் நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி காடுகளில் வாழும்போது நம்ம வந்து நம்மளை வந்து பிற உயிரினங்கள் வேட்டையாடி இருக்கோம் பயங்கரமாக. சிங்கம், புலி, கரடியெல்லாம் நம்மளை பயங்கரமாக வேட்டையாடிருக்கோம். சிறுத்தைகள் காடுகளில் தான். ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பசுமையான காடுகளாகத்தான் இந்த உலகமே இருந்திருக்கும். அப்போது நீங்கள் அங்கே வந்து சிங்கம், புலி, கரடிகள், சிறுத்தைகள் எல்லாமே இருக்கும். எங்கேருந்து எப்போ நீ ஒரு காடுகளில் இருக்கீங்கன்னா எங்கேருந்து புலி அட்டாக் பண்ணுது, உங்களை வந்து தாக்க வருதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. சிங்கம் வந்து உங்களை எப்போ தாக்க வருதுன்னே சொல்ல முடியாது. சிறுத்தை என்பது உங்களை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. அங்கெல்லாம் நீங்கள் ஒரு விரட்டி போய் சிறுத்தைகளை வேட்டையாட முடியாது. ஒரு சமவெளியில் நம்ம ஊரில் வந்துருச்சுன்னா கூட சமவெளி, இதெல்லாம் சமவெளி, இங்கேருந்து ஒரு சிறுத்தை பூந்துருச்சுன்னா அதை விரட்டி போய் நம்ம வேட்டையாடலாம், அதை கொல்லலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி சூழ்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு காடுகளில் போயிட்டு அங்கே மரங்கள் அடர்ந்திருக்கும், புதர்கள் அடர்ந்திருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு சிறுத்தையை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது, எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அப்போது அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு குரங்குகளாக, நம்ம குரங்கு தான், இப்போ கூட நமது இனம் குரங்கு தான், குரங்குகளாக விலங்குகளாக நம்ம அப்போ இருந்தோம். மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருப்போது நம்மை வந்து இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் அப்போ இந்த உலகத்தில் கோடிக்கணக்காக இருந்திருக்கும். அப்போது இந்த உலகம் முழுக்க காடுகளாகத்தான் இருந்திருக்கும். நாம் தான் வந்து இந்த காடுகளை அழித்து சமவெளிகளை உருவாக்கணும் உலகங்கள் கண்டுபிடித்த பிறகு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பிற உயிர்களால் நம்ம வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்தோம், மிருகங்களால் நம்ம வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்தோம். கோடிக்கணக்கான சிங்கங்கள் இருந்திருக்கும், கோடிக்கணக்கான புலிகள் இந்த உலகம் முழுக்க இருந்திருக்கும், கோடிக்கணக்கான சிறுத்தைகள், கரடிகள், முதலைகள், பாம்புகள், அப்படி கொடூரமான ஒரு உலகமாக இந்த பூமி இருந்துச்சு. அப்போ வந்து நாம் ஆண்கள் பயந்ததை விட பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக பயந்தாங்க. ஏன்னா பெண்களோட வேலை என்னென்னா பிள்ளைகளை பாதுகாக்கணும், தன்னை பாதுகாக்கணும், தனது பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி அது பெண்களிடமிருந்து தான் ஆண்களை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த பாதுகாப்பு உணர்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி என்பது பெண்களிடமிருந்து ஆண்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு ஜெராக்ஸ் தான். ஒரு ஆணின் உணர்வு என்பது ஜெராக்ஸ், பெண்ணின் உணர்வு என்பது நகல், ஒரிஜினல். அதில் இருந்தது அப்படியே வந்து உணர்வு என்பது அப்படி தான். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி வேட்டையாடப்படும் போது மனித உயிர்களாக நம்ம வந்து ஒரு மனித குரங்குகள் அப்போ நம்ம கிடையாது. ஏன்னா மனம் நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம் வெறும் குரங்குகள் தான், விலங்குகள் தான். ஆனால் விலங்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சிறப்பான திறன் இருக்கும். நம்ம கைகள் செயல்படுகிற திறன், நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, நமக்கு பாசம் அதிகமாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறையில் வந்து அந்த குரங்குகளின் வாழ்க்கை முறையில் பாசம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ குரங்குகள் வந்து சிங்கம், புலி, சிறுத்தைகளால், கரடிகளால் வேட்டையாடப்படும் போது, அடிக்கடி வேட்டையாடப்படும் போது அதிகமாக அச்சம் கொண்டது, ரொம்பவும் உச்சத்திற்கு அச்சமும் கோபமும் கொண்டது யாருன்னா அந்த பெண் உயிரினம் தான், தாய் உயிரினம் தான், தாய் குரங்கு தான். ஏன்னா குட்டியை பாதுகாக்கணும்,
தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி அநியாயமாக இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வேட்டையாடி நாம் வந்து பலி கொடுக்குறோமே நம்ம கஷ்டப்பட்டு, அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அந்த கோபம், அது வந்து இந்த பெண் குரங்குகளுக்கு தான் அதிகமாக இருந்தது. அதனால்தான் அந்த பெண் குரங்குகளுக்கு கோபம் உச்சத்துக்கு போகும்போது தான் அதை உணர்ந்து கொள்கிற ஆண் குரங்கு அதை வந்து புரிஞ்சிக்குது. ஒரு பெண் குரங்கோட விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் ஆண் குரங்கோட வேலை. அதோடைய கோபத்தை புரிந்து கொண்டு அதற்கு எப்படியாவது ஒரு தீர்வை தர வேண்டும். பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது, வாழ்க்கையை வந்து வழிகளை ஏற்படுத்துவது. இது வந்து ஆண் வந்து ஒரு கருவி, பெண் உயிரினத்தின் கருவி தான் ஆண். அப்படி இருக்கும்போது பெண் உயிருக்கு இப்படி ஒரு கோபம், ஒரு பயங்கர கோபம். என்னடா இது, எப்படா என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், இந்த மாதிரி அநியாயமாக வேட்டையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சிக்கிட்ட ஆண் குரங்கு அதுக்கு நோய் வருது பாருங்கள். அதாவது ஒரு ஆண் குரங்குக்கு தான் முதல்ல மனம் எனும் நோய் வருது. அதனால் அது எப்படி வருது அப்படின்னா, அது வந்து அந்த பெண் உயிரினத்தின் அச்சத்தை, கோபத்தை புரிந்து கொள்கிறது. பெண் உயிரினத்திற்கு உதவியாக இருப்பது தான், அந்த பெண் உயிரினத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு உதவியாக இருப்பது தான் ஆண் உயிரினத்தின் கடமை. அதுதான் அந்த மூளையின் செயல்பாடு, அப்படி தான் வேலை செய்யுது. அதற்காக பெண் உயிரினத்துக்காக தனது உயிரையும் பணயமாக வச்சு வேலை செய்கிற அந்த தன்மை ஆண் உயிரினத்துக்கு உண்டு. அதனால் வந்து அதை அப்போ தான் வந்து ஒரு ஆண் உயிரினத்துக்கு வந்து ஒரு கோபம் வருது. அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டதால் மனம் எனும் நோய் முதலில் ஆண் உயிரினத்துக்கு தான் வருது. அதன் பிறகு தான் மற்ற பெண் உயிரினத்துக்கு வருது. அது ஒரு தொற்று நோய் மாதிரி தான். மனம் எனும் நோய் என்பது இந்த உலகம் உள்ள அனைவருக்கும் இருக்கிறது என்றால் அது ஒரு தொற்று நோய். முதலில் ஆண் உயிரினத்துக்கு தான் அது வந்திருக்கும். அப்படி வந்ததுனால இப்போ பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சுக்க அதனால தான் நம்ம ஏன் பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நோய் வருவதற்கே பெண்ணின் உணர்வுகள் தான் காரணம். அதனால தான் அந்த கோபமும் பெண் மீது வருகிறது, பழி உணர்ச்சியும். இவளை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நமக்கு இந்த மனம் எனும் நோய் வந்தது. நாம் இந்த மனித நிலை நோக்கி நம்ம முன்னேற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதற்கும் இவளைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளின் உணர்வுகளைத்தான் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. புத்தகமாக அவளது உணர்வுகளை படிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் உண்மையான புத்தகம். பெண்ணின் உணர்வுகள் தான் உண்மையான புத்தகம். பெண்களும் ஆண்களும் படிக்க வேண்டிய புத்தகம் அது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே, இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகுக்குள்ளே நாம் வந்தது, இந்த பரிணாம வளர்ச்சி, இது எல்லாமே பெண்கள் தான் காரணம். ஏன்னா அவள் தான் இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை வந்து நுழைப்பதற்கு அவள் தான் காரணமாக இருக்கிறாள். நம்ம நாளைக்கு பாதுகாப்பாக வாழ்ந்தோம் என்றால் அவள் தான் காரணம். நம்ம பாதுகாப்பாக போவோமா, அல்லது இப்போ நிறைய அணு உலைகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம், இப்படியே மடிந்து போவோமா, அப்படி மடிந்தாலும் அதற்கு பெண் தான் காரணம். ஏன்னா வந்து அவளை நம்பி தான் நம்ம வந்து மனித நிலைக்குள்ளே நுழைஞ்சி இவ்வளோ குழப்பங்கள், இன்னல்கள், நோய்கள், விபத்துகள், குற்றங்கள், இதை கடந்து போயிட்டோன்னா, இந்த பள்ளத்தாக்கு கடந்துட்டோன்னாக்கா அங்கே ஒரு சொர்க்கம் இருக்குது. அதுக்குள்ளே போவோமா, போகலை போனாலும் பெண் தான் காரணம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த சொர்க்கத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதற்கும் பெண் தான் காரணம். வெற்றிகரமாக நுழைந்து விட்டால் அதற்கும் பெண் தான் காரணம். அல்லது இடையிலே நம்ம மடிந்து போனோம் என்றால் அதற்கும் பெண் தான் காரணம். ஏன்னா பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான் ஆணிற்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டது. ஆணிற்கு ஏற்பட்ட அந்த மனம் எனும் நோய் என்பது தொற்று நோயாக எல்லோருக்குமே பரவியது, உலகில் உள்ள அனைவருக்குமே பரவியது. அப்போ வந்து முதல்ல மனம் எனும் நோய் ஆண் உயிரினத்துக்கு ஏற்படுது. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் ஆண் உயிரினத்தின் வேலை. ஆண் உணர்வு என்பது ஒரு புரிந்து கொள்வதால் உயிர் பெறுகிறது. ஆணின் உடல் என்பது வெறும் கருவி தான். ஆனால் எப்போ பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் உணர்வுகளால் இந்த ஆணின் உடல் வந்து உயிர் பெறுகிறது, உணர்வுபூர்வமாக மாறுகிறது. அப்படி இருக்கும்போது ஆண் உயிரினத்துக்கு தான் முதல்ல வந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டது. இப்போ வந்து எனக்கு வந்து நான் மனித நிலையில் முழுமையடைகிறேன். மனம் எனும் நோய் வந்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வந்து அது வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறாது. கட்டுப்பாட்டிற்குள் வந்து மனித நிலையில் முழுமையடைகிற அந்த நிலையும் ஒரு ஆணிடம் தான் நிறைவு பெறுகிறது. ஒரு ஆணில் தொடங்கி ஆணிடம் நிறைவு பெறுகிறது. நான் பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை படித்து கொண்டு நான் என்னை முழுமைப்படுத்தி கொள்ள முயற்சி பெறுகிறேன். அப்போ யாருக்கு வந்து மனம் எனும் நோய் வந்தது, அப்போ அது ஒரு ஆணுக்கு தான் முதல்ல மனம் எனும் நோய் வந்தது. அப்புறம் அதே மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் யாருக்கு வருகிறது என்றால் ஒரு ஆணிற்கு தான் வருகிறது. அது நான் தான். அப்படி இருக்கும்போது இந்த நோயை குணப்படுத்த முடியாத, ஏன் குணமாகணும்ல, குணப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிற உயிரினத்தை போல் மாறிடுறோம். பிற உயிரினங்களைப் போல் நாம் மாறி பிற உயிரினங்களைப் போல் வாழ ஆரம்பித்து விடுவோம். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இருக்காது.
நம்ம பிற உயிரினங்கள் எப்படி வாழ்கிறாங்க, ஒரு விவசாயம் பண்ணியோ ஏதோ வாழ்கிறது கிடையாது. திட்டமிடாமல் அல்லது அதன் போக்கில் நீங்கள் உணவுகளை தேடி காடுகளில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதுவும் மரம்லாம் நடமாட்டீங்க, இயற்கையாக அதன் போக்கிலே வாழ்ந்து வாழ்ந்துருவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு என்பது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வீடுகளை கட்டணும்னு நினைக்க மாட்டீங்க, ஒரு குடிசை கட்டணும்னு நினைக்க மாட்டீங்க, ஒரு கிணறுகளை தோண்டணும், நீர்நிலைகளை நம்ம வீட்டு பக்கத்திலே உருவாக்கிக்கணும், அதை தேடி அலையக்கூடாது, குளிக்கணும் அவசியம் இல்லை, பல்லு தேய்க்கணுங்கிற அந்த உணர்வெல்லாம் வராது. பல் விளக்கணும், குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இதெல்லாம் வராது. இந்த அப்பா அம்மா உறவு முறை இதெல்லாம் வராது. நம்ம பிற உயிரினங்களை அந்த மனம் எனும் நோய் நமக்கு இல்லை என்றால் நம்ம அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும். மனம் எனும் நோய் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, இப்படிப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, கரடை எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டோம். ஒரு காலத்தில் அதுதான் மிகப்பெரிய அரக்கர்களாக நமக்கு இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. அப்போ வந்து இப்போ இன்றைக்கி உலகம் பாதுகாப்பாக இருக்குன்னா அந்த மனம் எனும் நோய் நமக்கு ஏற்படுத்திய அச்சுறுத்தல் தான் காரணம். நம்ம பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டது தான் காரணம். பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டு படித்து கொண்டு பெண் என்ன விரும்புகிறாள், பெண்ணின் உணர்வுகளை எதை எதிர்பார்க்குறது, அதை செய்கிறது தான் ஆணோட வேலை. அதனால்தான் இந்த உலகம் பாதுகாப்பாக நாளைக்கு மாறும் அப்படின்னாலும் இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் பெண் தான் காரணம். நாம் நாளை அழிந்தாலும் வாழ்ந்தாலும் அதற்கு பெண் தான் காரணம். அதனால் வந்து அதனால்தான் வந்து பெண் மீது ஏன் அந்த கோபம் வருது, பழி உணர்வு. அப்போ வந்து காதல்ங்கிறது என்னென்னாக்கா பெண்ணின் உணர்வுகளை முறைப்படி முழுமையாக படிப்பது, கற்றுக்கொள்வது, பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வது, பெண்ணிடம் வந்து எப்படி பணிவாக நடந்து கொள்வது, பெண்ணிடம் எப்படி பேசுவது, அவள் சொல்வதை எப்படி கேட்பது, அதற்கும் கட்டுப்பாடு இருக்குது. அடிமையாகவும் ஆகிடக்கூடாது, அதுலேயும் ஒரு நியாயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பெண்ணுக்கும் அதை தான் கற்றுக்குறாங்க காதலின் போது. ஒரு ஆணிடம் எப்படி நடந்து கொள்வது, மதிப்போடு எப்படி நடந்து கொள்வது, தலைமை பண்போடு எப்படி நடந்து கொள்வது, அவனை எப்படி வழி நடத்துவது, அவனிடமிருந்து எந்தெந்த உதவிகளெல்லாம் எதிர்பார்ப்பது, அவனிடம் அடிமையாகிவிடவும் கூடாது, இப்படி காதலின் போது கற்றுக்கொள்கிறார். அதன் மூலம் பெண்ணிடம் உள்ள அந்த கோபம், பழி உணர்ச்சி குறைந்து விடுகிறது, தணிந்து விடுகிறது. அதனால் வந்து காதல் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அப்புறம் அவங்களுக்கு நோய் வராது. அந்த மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு நோய் வராது. ஏன்னா நோய்க்கு காரணமே வன்முறை உணர்ச்சி தான் காரணம். வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம்? பெண்ணின் மீதான அந்த பழி உணர்ச்சி, கோப உணர்ச்சி. ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்னை தள்ளி விட்டு விட்டாலே இந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில், மனித நிலையை நோக்கி அந்த முயற்சியில் இந்த மாதிரி தள்ளி அந்த அனுபவத்தில் நம்மை திணித்தவள் அந்த பெண் தான். அதனால் அது நாளைக்கு நல்லதாக நடக்கிற வரைக்கும் அவன் மேலே ஒரு கோபம் இருக்கும். இந்த மாதிரி ஆபத்துகளை எதிர்கொண்டு நாளைக்கு நல்லபடியாக நம்ம வாழ்கிறோம், பாதுகாப்பாக வந்து மனித நிலையில் நம்ம வாழ்கிறோம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெண் தான் காரணம். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு பெண் என்னன்னாக்கா ஒரு கடலில் தள்ளி விட்ட மாதிரி தான். அப்போ நீச்சல் அடித்து நீ அடுத்த கரைக்கு போகணும். அடுத்த கரையில் போனால் நீ பாதுகாப்பாக வாழ்வாய். அப்படி இருக்கும்போது நீ இடையில நீச்சல் அடிக்கும்போது நமக்கு கோபம் வரும், யார் நம்மளை தள்ளி விட்டது அப்படிங்கிற பார்த்தா அது இந்த பெண்ணாகத்தான் இருக்கிறாள். ஏன்னா பாதுகாப்பாக வாழ வேண்டும், அந்த கரைக்கு போனால் பாதுகாப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண் என்ன பண்ணுறா, ஆணை தள்ளி விட்டு ஆணின் அந்த பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதுனால அவனே குதிக்கிறான்னு கூட வச்சுக்கலாம். அவனே குதிக்கிறான். அடுத்த கரைக்கு போகணுங்கிறது பெண்ணின் விருப்பமாக இருக்கிறது. அங்கு போனால் பாதுகாப்பாக வாழலாம் என்பது பெண்ணின் விருப்பமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறான், பெண்ணின் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் குதிக்கிறான். அவள் விரும்புகிறதுனால தான் நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதிக்கிறான். ஆனால் போகும்போது அந்த பயணம் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. இடையில வந்து நிறைய ஆபத்துகள், விபத்துகள் எல்லாமே நடக்குது. பசி எடுக்குது, ரொம்ப நீந்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து நீந்தும் போது இவனுக்கு கோபம் வருது, பயம் வருது. நம்ம உண்மையிலே போய் சேருவோமா மாட்டோமா? அப்போ நம்ம உள்ளே குதிக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த பெண்ணின் விருப்பம்தான் காரணம். அப்போ அந்த பெண் மீது ஒரு பழி உணர்ச்சி வரும். போய் சேர்ந்துட்டா நீ நினச்சனால தான், உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தான், உன்னுடைய விருப்பத்தை நான் புரிந்து கொண்டதால் தான் நாளைக்கு நான் இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்திற்குள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வந்து பெண்ணிடம் சொல்லுவான். அப்போ அது பெண்ணுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம போகிறோமா, அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமா, அந்த சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவோமா என்பது இன்னும் 20 வருஷத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ அணு உலைகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் செயலிழக்க வைக்கணும். 1000 வருஷத்துக்கு கூட உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அணு உலைகளை நம்ம எப்படி செயலிழக்க வைக்க போகிறோம்? எல்லாம் ஒழுங்காக மூடிட்டு தான் நம்ம போகணும். மூடி நல்ல மண் போட்டு மூடி, எப்படி மூடுவாங்கன்னு தெரில, அதை கண்டுபிடிக்கணும். அதை வந்து எப்படி பத்திரமாக அணு உலைகளை மூடணும், மூடிட்டு பத்திரமாக நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகணும்.
அப்படி போனால் தான் வந்து எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். இடையில சண்டை கண்டை போடக்கூடாது. பெரிய போர்கள் நிகழலாம், குழப்பங்கள் நிகழலாம். இந்த உலகத்தையே அழித்துவிட்டு இன்னொரு உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். மக்கள்லாம் முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கைகளும் ஊறி போய் கிடக்கிறாங்க. அதனால் அவங்க மூளை வேலை செய்ய உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தேகம். அதனால் மிகப்பெரிய குழப்பங்கள் இங்கே காத்திருக்கு. இனி வரும் காலம் வந்து வரும் காலம் வந்து அதுதான் கிளைமேக்ஸ், திரைப்படத்தின் கிளைமேக்ஸ். இது சண்டை காட்சி அது எப்படி நடக்க போகுது, அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக அது முற்றிலும் எதிர்பாராத ஒன்றாகத்தான் இருக்கும். சண்டைகள் நடக்கும், புரிதல்கள் இருக்கும், எவ்வளோ சம்பவங்கள் அங்கே நடக்கும். நல்லாயிருக்கும், வித்தியாசமாக பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ஆனால் வந்து கவனமாக இருக்கணும். அழிவு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த இறுதி காட்சி எப்படி நடக்குங்கிற பார்க்கலாம். இறுதி நிகழ்வின் போது, அந்த இறுதி காட்சி கிளைமேக்ஸின் போது எதுவும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கையை நோக்கி போகிறோம்ல, அப்போ வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒருத்தர் கூட அதில் ஒரு சண்டைகள் ஏற்பட்டு சச்சரவுகள் ஏற்பட்டு யாரும் சாகக்கூடாது. அதுதான் நமது வெற்றியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பேரழிவுகள்லாம் வருது, ஒரு மழை புயல்லாம் பேரழிவு வருது. அப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்கிறாங்க? உதவி செய்கிறதுல தான் குறிக்கோளாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போதில்லை. இப்போ நிலநடுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்க? அப்போ வந்து மக்கள் ரொம்ப மனித தன்மையோடு நடந்துப்பாங்க, உதவி செய்கிறது. அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது மக்கள் வந்து எல்லாம் ஓடுவாங்க. சாப்பாடு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வரும், இட பிரச்சனை வரும், சண்டை போடக்கூடாது. அப்போ வந்து எல்லாத்துக்கும் சமமாக ஒரு நியாயத்தை முன் வச்சு மக்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும்போது யாரும் ஒருத்தர் கூட யாருக்கும் அநீதி நிகழக்கூடாது, யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்படி அநீதிகளை யாராவது மக்களுக்கு விளைவிக்க முன்வருவார்களானா அவர்களுக்கு எதிராக இப்போ யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நிலத்தை மடக்கிடுவாங்க. ரொம்ப வலிமையானவர்களாக இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய நிலங்களை மடக்கி போட்டுருவாங்க. ஏன்னா விவசாய நிலத்தை நோக்கி நம்ம போனோம், எதிர்காலம் விவசாயத்தை தான் செய்ய போகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வலிமையானவர்கள்னால் பெரிய பணக்காரர்கள், இப்போ பணக்காரர்களாக கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய நிலத்தை வளைச்சி போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் சமமாகத்தான் நீங்கள் வந்து நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமாக நடந்துக்கணும், அநியாயமாக நடந்துக்காதீங்க. அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளுக்கு அப்போ அவங்கள பார்த்துட்டு இன்னொருத்தரும் அது மாதிரி நிறைய நிலத்தை வளைச்சி போடுவாங்க. இப்படி வந்து இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள் வலிமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே சண்டைகள் நடப்பதற்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் இங்கே வந்து அமைதியின்மையை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். யாரும் அந்த மாதிரி ஒரு நியாயமாக நடந்துக்குங்க. நியாயமாக நடக்காமல் அநியாயமாக உங்களுக்கு அதிகமான நிலங்களை நீங்கள் வளைச்சி பிடிக்காதீங்க. உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடிமைகளாக இருக்கிற தொண்டர்களை தேர்ந்தெடுப்பார் இந்த அரசியல்வாதி. அப்புறம் அடிமைகளாக இருக்கிற ரசிகர்களை இந்த நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுத்து தங்களுக்கு அடிமைகளாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து விழிப்போடு இருங்க. எதிர்காலத்தில் பணத்துக்கு மதிப்பு கிடையாது. இன்றைக்கு பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில், ஆனால் அவங்க இப்போவே இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இப்போவே நிலத்தை வாங்கி போட்டு அதை வளைச்சி ஒரு வேலி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால் வந்து அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரு நியாயமாக ஒரு பொதுவான ஒரு இதோடு நடந்துக்கணும். சும்மா வந்து நிறைய நிலங்களை வளைச்சி போட்டு அராஜகம்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் நிலம் வேண்டும். அதனால் யாரும் என் நாட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லாதீங்க. ஆஸ்திரேலியாக்காரங்கள்லாம் அவ்வளோ நிலம் வச்சுருக்காங்க. மக்கள் பயன்படுத்தினால்தான் அது வந்து நல்ல பூமியாக இருக்கும். மனித உயிர்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு போக மீதமுள்ளவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆள வேண்டும் என ஆசைப்படாதீர்கள். உங்களால் ஆளவும் முடியாது. உங்கள் ஊருக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊருக்குள்ளே தான் பெரும்பாலும் இருக்கும். நீங்கள் நடந்து போய் திரும்ப உங்கள் வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் தான் திரும்புகிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும், நீங்கள் வாழ்கிற பரப்பளவு. அதனால் அதிகப்படியான பரப்பளவை நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதனால் இந்தியர்களை நிறைய பேரை அங்கே கொண்டு குடியமர்த்துங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து குடியமர்த்துங்க. இங்கெல்லாம் நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய நாடுகள்லாம் ஒரு அரேபியக்காரங்களை இந்தியர்களை கூட ரெண்டாவது பட்சமாக வச்சிடலாம். அந்த அரேபியக்காரங்க பாலைவனத்தில் குடியிருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கத்தில் குடியிருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிடலாம். அது மாதிரி வந்து இன்னும் அரேபிய பாலைவனத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும்
ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆஸ்திரேலியா அவ்வளோ பெரிய கண்டம், ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதனால் பெரும்பகுதி நிலங்கள் இந்தியா போல் தான் இருக்கும். ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கே உள்ள தட்பவெட்ப சூழ்நிலையில் தான் இருக்கும். அது அற்புதமாக மனித உயிர்கள் வாழ்வதற்கு, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற அற்புதமான இடம் ஆஸ்திரேலியா. அங்கே வந்து பனிக்கட்டியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பனிக்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்காது. ஒரு அற்புதமான ஒரு இடம். அதை முழுவதும் மனித உயிர்கள் ஆக்கிரமிக்க வேண்டும். அதனால் பாலைவனத்தில் குடியிருப்பவர்களை அங்கே அனுப்பிவிட வேண்டும். அவங்கள வேற எங்கே அமெரிக்காவுக்கோ வேறு எங்கேயோ அனுப்ப வேண்டாம். அமெரிக்காவெல்லாம் ரொம்ப பனி, உறையிற பனி அங்கே அதிகமாக இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் அங்கே மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக அமையாது. இன்றைக்கி வாழ்ந்துடலாம், ஆனால் நாளைக்கு எதிர்காலத்தில் அவர்களால் வாழ முடியுமா? அந்த இடத்துல பனி உறையும் அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? இயந்திரங்களின் உதவி இல்லாமல், இயந்திரங்களின் பயன்பாடுகள் இல்லாமல். அதனால் அங்கே போய் குடியமர்த்துவதை காட்டிலும் ஆப்பிரிக்கா ரொம்ப நல்ல இடம். அங்கெல்லாம் பனிக்கட்டியெல்லாம் கிடையாது. ஆப்பிரிக்கா மனித உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அற்புதமான இடம். ஆப்பிரிக்கா வந்து மனித உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அற்புதமான இடம். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, அதாவது ஆசியாவில் இந்த தெற்காசியா தானே நம்ம வாழ்கிற பகுதியெல்லாம், அதெல்லாம் வந்து அற்புதமாக பயன்படுத்திங்க. எப்போதும் இங்கே வந்து பனி உறையிற காலம்லாம் வராது. பனிக்கட்டி கூரை மேலே அப்படி அடுக்காக ஒரு அடி உயரத்துக்கு படிஞ்சிரும். அதை தட்டி விடணும். ரொம்ப போராட்டம் மிகுந்த வாழ்க்கை முறை அதெல்லாம். அதனால் அந்த அமெரிக்காவில் குடியேறதை விட இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகளில் குடியேறுவது ரொம்ப நல்லது. அதை முழுமையாக பாலைவனத்தில் குடியிருக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுவீங்க. நீங்கள் அரேபியா பாலைவனத்தில் குடியிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் முகமது நபி பிறந்த இடம், அவர் இருந்த இடம், அவர் சமாதி எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மதத்தை காரணம் காட்டி அங்கு நீங்கள் குடியிருப்பீர்களே, ஆனால் அந்த பகுதி இருக்கிற எதிர்கால வாழ்க்கை முறை உங்களை கண்டிப்பாக இடம்பெயர்ந்து விட போக செய்துவிடும். அதனால் இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க, எதிர்காலத்தில் கண்டிப்பாக வாழ முடியாது. எதிர்காலத்தில் ஒரு மனித உயிர்கள் வந்து ஒரு மென்மையானவர்களாக மாறிவிடுவார். எளிதாக வாழ வேண்டும் என ஆசைப்படுவார்கள். அவர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்காது, வன்முறை உணர்ச்சி இருக்காது. அவர்களெல்லாம் அந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வெயிலில் போராடி நீங்கள் வெளியிலே வர முடியாது. உங்கள்கிட்ட ஆடைகள் கிடையாது, நல்ல வீடுகளை அமைச்சிக்க முடியாது. தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து அங்கே வாழவே முடியாது, எளிதாக வாழவே முடியாது, செத்து போயிடுவீங்க. அதனால் வந்து மதத்தை காரணம் காட்டி நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நீங்கள் இடம் பெற முடியும். இப்போ தான் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. உலகம் உங்களை புரிந்து கொள்வதற்கு உலகத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள். அந்த பகுதியிலே இருக்காதீங்க. அப்படியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சட்டி பெட்டி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஒட்டகத்தையும் பற்றிக்கிட்டு அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக வாழலாம். எளிதாக வாழ்வதற்கு இந்த உலகில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அதனால் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, பாலைவன பகுதியில் இருக்கிறவங்க, நாளைக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இந்த உலகம் முழுக்க குளிர்ச்சி அடைந்து விடும். அதாவது காடுகளாக இருக்கும். மனித உயிர்களால் உருவாக்கப்பட்ட காடுகள் இங்கே இருக்கும். காடுகளில் தான் மனித உயிர்கள் வாழ்வார்கள். நாமெல்லாம் காடுகளில் தான் வாழ வேண்டியவர்கள். காடுகளில் வாழ்ந்தால்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ நாமளே திட்டமிட்டு ஒரு பாதுகாப்பான காடுகளை உருவாக்க போகிறோம். அப்போ இந்த உலகம் முழுக்க குளிர்ச்சி அதிகமாகிடும், நிறைய மழை அதிகமாகிடும், நிறைய மரங்கள் அதிகமாகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பாலைவனங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். பாலைவனங்கள் என்னென்னா எப்படி சுருங்குன்னா அதன் கரைகள் இருக்குல்ல, விளிம்பு, அதாவது பாலைவனங்களின் எல்லைகள், அது கண்டிப்பாக அப்படியே படிப்படியாக பாலைவனத்தின் தன்மை மாறி பசுமையாக மாறும். அந்த எல்லை வந்து பசுமை என்பது அதிகரித்து கொண்டே வரும். பசுமையின் எல்லை இந்த பாலைவனத்தின் எல்லையை சுருக்கி கொண்டே வரும். அந்த மாதிரி பாலைவனங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து அது இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கு 300, 400, 500, 600 வருஷம் கூட ஆகும். அதனால் அது வரைக்கும் அங்கே மனித இனம் வந்து ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படின்னா 600 வருஷம் கழித்து ஏன் தலைமுறை எனக்கு பின் வருகிறவர்கள் அங்கு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அல்லவா? அது வரைக்கும் நான் வந்து துன்பப்படுகிறேன் என்று நீங்கள் பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டு வாழ முடியாது. அதனால் இப்பொழுதே வந்து நாமெல்லாம் ஒரு நெருக்கடியில் நம்ம எப்படி உதவியாக இருப்போம். ஒரு புயல் மழை வந்ததுனாக்கா, ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? மக்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, மனித உயிர்களிடம் உள்ள அந்த மனப்பான்மை, அதைத்தான் இங்கே முன்வைக்க வேண்டும். நீ எனது நாட்டிற்கு வராதே என்று யாரிடமும் சொல்லாதீர்கள்.
அதனால் வந்து திட்டமிட்டு அவர்களை குடியமர்த்துங்கள், இப்போவே குடியமர்த்துங்க. இது பற்றிய பிரச்சாரத்தை முன்னெடுங்கள். அவங்கள வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புங்க. பாலைவனத்துக்குடிய ஆப்பிரிக்காவுக்கு போகிறது ரொம்ப பக்கம். அந்த அரேபிய பாலைவனத்துக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்குது. நடந்தே கூட போயிடுவாங்க. அதனால் வந்து ஆப்பிரிக்காவுக்கு அவங்கள அனுப்புங்க. யாரும் அரேபிய பாலைவனத்தில் இருக்காதீங்க. அது மாதிரி இந்த ரொம்ப பனி பிரதேசங்களில் வசிக்கிற இந்த அமெரிக்கா கூட ஏன்னா வருடத்தில் சில மாதங்கள் 2-3 மாதம் கூட அங்கே பனி உறையும். அதனால் அந்த காலங்களில் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது. நீ எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி, குளிரை காரணம் காட்டி நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது வந்து பாவ செயல். அப்போது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனித உயிர்கள் வந்து ஒரு கொள்கை பிடிப்போடு வாழ வேண்டும், மனித உயிர்களாக வாழ வேண்டும். அதனால் அது வாழ்ந்தே ஆவார்கள், வேறு வழி இல்லை. ஒரு உயிரை கொள்கிற அந்த மனநிலை வராது. நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு மனிதத்தன்மை என்பது உண்மை தான். நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் ஆடை கொல்ல முடியும், மாடை கொல்ல முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த குளிர் உங்களை கொல்ல வைத்து விடும், கொலைவெறியை மிக்கவர்களாக மாற்றிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் உலகம் முழுக்க பரவி இருந்தாலும் உங்களுடைய தாய் பூமி தமிழக மண் தான். தமிழ்நாடு தான் உங்களுடைய தாய் பூமி. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுடைய குணம்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த தாய் வந்து உங்களுடைய தாய் தமிழ்நாட்டில் உள்ளவள் தான். அவளுக்கு என்ன குணம் இருக்கும்? அவள் மென்மையானவள், அவள் மனிதத்தன்மை மிகுந்தவள். அந்த குணம்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் இருக்கும். அவளின் பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு குணத்தை உருவாக்கணும்னு நினைக்காதீங்க. மனித உயிர்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, ஒரு குணம் இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. அதுதான் உங்களுடைய குணம். நீங்கள் எங்கே போனாலும் அதுதான் உங்களுடைய குணம். அதனால் வந்து நீங்கள் அமெரிக்காவில் எல்லோரும் மாமிசம் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. அங்கேயும் சைவ உணவு உண்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் எதிர்வரும் காலத்தில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பான இடம், அமெரிக்கா வந்து பாதுகாப்பாக இருக்காது என்று நீங்கள் எண்ணுவீர்களேயானால் அங்கிருந்து கிளம்பி விடுங்கள் வேறு பகுதிக்கு. எப்போதும் ஒரே மாதிரியான, அதாவது சில காலத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வாழாதீங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த பகுதியில் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு பனி உறைஞ்சிரும், ரோடுகள்லாம் மறைஞ்சு போயிடும். இன்றைக்கி இயந்திரங்களை வச்சு அந்த பாதையை ஏற்படுத்துவாங்க. பனி வந்து 1 அடி உயரத்துக்கு 2 அடி உயரத்துக்கு வந்துடும். இயந்திரங்களை வச்சு அந்த ரோடெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஷூ கிடையாது, கோட்டு கிடையாது, ஆடை கிடையாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எப்போதும் நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் இயல்பாக ஒரே மாதிரி வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அது அமெரிக்காவில் கூட இருக்கலாம். அமெரிக்காவில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் ஒருவேளை பனி உறையமாக இருக்கலாம், பனிக்கட்டி அந்த பனிப்பொழிவு இருக்கலாம். வேறு சில இடங்களில் எப்போதும் ஒரே மாதிரி வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நிலமாக இருக்கும். அப்படின்னா அங்கே இருந்துக்கோங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் எப்போதும் இயல்பாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக எந்த பகுதியெல்லாம் இருக்கோ அங்கே போய் வாழுங்க. எல்லாமே இந்த பூமி எல்லாமே நமக்கு சொந்தம். அதனால் வந்து பூர்வீகம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மரபுங்கிறது அது தமிழ் மரபு தான். அதனால் தமிழ்நாட்டிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இருக்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த உலகமெல்லாம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே எல்லா இடத்துலையுமே பரவி உட்காந்துக்கோங்க. பரவி அதற்கான முயற்சியில் நம்ம சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நான் தான் வந்து யார் அப்படின்னா, நான் தான் வந்து இந்த உலகின் மூத்த பிள்ளைன்னு கூட சொல்லலாம். மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை, முதல் மனிதன். அதனால் உங்கள் அனைவரையும் வழிகாட்டுகிற வழிகாட்டியாக இருக்கிற தகுதி எனக்கு இருக்கிறது, எனக்கு மட்டுமே இருக்கிறது.